மகாநதியில் இன்னைக்கு கங்காவோட ஹஸ்பண்ட் குமரவேல் வந்து ஸ்டால் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுவார். வந்ததுமே வந்து காவேரி என்ன காவேரி யார் யார் பிரச்சனை பண்ணுறாங்க, நான் கடையெல்லாம் பூட்டிட்டு வந்துட்டேன், கங்கா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கிறதையும் சொல்கிறாரு. இல்லை மாமா அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வேணால் போங்க, நான் சமாளிச்சுக்குவேன், நான் அந்த ஃபோன் எல்லாத்தையும் உடச்சி போட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. இனிமேல் யார் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க நானும் பார்க்குறேன், ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலியே இருக்கிறாரு. காவேரி எவ்வளவோ சொல்லியும் அவர் கிளம்புற மாதிரியும் இல்லை. விஜய் தான் வேணுங்கிறதுல வெண்ணிலா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால வெண்ணிலா மாமா போலீஸ் கிட்ட என்ன சார் பேசிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் இவர்கள் கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு தாலியெல்லாம் கட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அதுவும் இல்லாமல் அவர் கல்யாணம் ஆனவர், வேணும்னா சொல்லுங்கள் செட்டில்மெண்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லி போலீஸும் சொல்லுவாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு என்ன சார் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, நான் செட்டில்மெண்ட் பேச வந்த மாதிரியா இருக்குது அப்படிங்கிறதையும் வெண்ணிலா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு காவேரி தான் வேணும், காவேரியே டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. வெண்ணிலா இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்துட்டு விஜய் வெண்ணிலாவை பார்த்து நீ என்னை லவ் பண்ண வெண்ணிலாவே கிடையாது, நீ லவ் பண்ணும்போது இப்படி தான் இருந்தியாங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இல்லைனா நீயும் உங்கள் அப்பாவும் பிளான் பண்ணி தான் என்னை லவ் பண்ணிங்களாங்கிறதே சந்தேகமாக இருக்குது, எல்லாருமே வந்து காசுன்னு தான் இருந்தீங்க அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிகிட்டு இருக்கா. பசுபதி இது என்னடா ட்ராக்கை வேறு மாதிரி போகுது, நம்ம அன்பை இறக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பாவை கை காட்டி கூப்பிட்டுட்டே இருப்பார். அவரும் வராமலே இருப்பார். ஒரு கட்டத்தில் நாம் மாட்டிக்க போகிறோங்கிற பயத்தில் விஜயும் சேர்த்து மாட்டி விடணும், நம்ம சம்மந்தி பக்கம் தான் நம்ம இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார். அன்பும் வந்துட்டு விஜய் சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணேன், வெண்ணிலா வீட்டை விட்டு காலி பண்ண வச்சது, வெண்ணிலாவோட அம்மா அப்பா எல்லாரையும் ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே விஜயோட பிளான் தான் அப்படின்னு சொன்னதுமே போலீஸ் இருந்துட்டு மீடியா எல்லாருமே இங்கே இருக்காங்க, 2 பேருமே நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி 2 பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பசுபதி ராகினி நம்ம போட்ட பிளான் எப்படியோ நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறத போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது எல்லாமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அதையும் வந்து காவேரி ஃபோனில் பார்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் குமார் இருந்துட்டு கடைக்கு வந்து ஆளுங்க டெலிவரி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க, நானும் கடைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறது கடைக்கு கிளம்புறாரு. நடக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே வர வேண்டாம், அலைய வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடறாங்க. காவேரியும் அங்கேருந்து கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காரலான்னு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஹவுஸ் ஓனர் அந்த மாமியும் வந்துடுறாங்க. வந்து நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா, விஜய் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு, வெண்ணிலா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், ஏமா நீங்களும் காவேரி கிட்ட சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துடக்கூடாது, அவனாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான்லன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, காவேரி எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டா, நீங்கள் வேணால் அந்த பையன்கிட்ட போய் இந்த அட்வைஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனரே அனுப்பிச்சி விட்டுறாங்க. கங்காவோட மாமியார் இருந்துட்டு இந்த பிரச்சனைனால குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறமும் அன்பு இருந்துட்டு சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, நீங்கள் சொல்கிறது கொலை குற்றச்சாட்டு, அதனால நீங்கள் உங்களுக்குமே தண்டனை உண்டு அப்படிங்கிறத போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சுதாங்க நான் சொல்கிறேன், இது விஜய் தான் பண்ண சொன்னால், விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத அன்பு வந்து திருப்பி அதே ஸ்ட்ராங்காக பாயிண்ட்டு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறாங்க.